முன்னாடியெல்லாம் ஒருத்தர் குடித்தா வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்த சமுதாயம் இப்போ ஒருத்தர் குடிக்கலைன்னா தான் வித்தியாசமாக பார்க்குது. கல்யாணம், காது குத்து, பண்டிகை, நியூ இயர், பார்ட்டி, விடுமுறைன்னு ஆரம்பித்து நாளடைவில் வீக்கெண்டுக்கு வாரத்துக்கு 2 முறை 3 முறைன்னு அதிகமாயிட்டே தான் போகுது இந்த குடிப்பழக்கம். பசிக்கு சோறு வாங்கி தர நண்பர்களோட வீக்கெண்டுக்கு பியர் குடிக்க கூப்பிடுற நண்பர்கள் தான் அதிகமாயிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற சில இளம் பெண்களும் இந்த பழக்கத்தை கற்றுக்க ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. கேட்டால் ஆண்கள் பண்ணால் தப்பு இல்லை, நாங்கள் பண்ணால் தப்பா, வி ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க. குடிப்பழக்கத்துக்கு யார் அடிமையானாலும் தப்பு தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. சில பெண்கள் இப்படி தவறான கருத்தை பதிவு பண்ணுறப்போ உண்மையாகவே பெண்ணியம் பேசிக்கிட்டு விமன் எம்பவர்மெண்ட், ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு போராடுறவங்களுக்கு சிக்கலை உண்டாக்கி விட்டுறாங்க. சரியான புரிதல் இல்லாமல் இப்படி பேசுகிற சில பெண்களை பார்க்குறப்போ உண்மையாகவே பாடுபடுறவங்களையும் தப்பாக நினைக்குது இந்த சமுதாயம். இன்னும் சில பெண்கள் எனக்கு ரகடான ஆள் தான் ரொம்ப பிடிக்கும், அவன் கட்டாயம் குடிக்கணும்னு எதிர்பார்த்து வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சிலர் அவன் குடிப்பழக்கம் இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு அப்புறம் நான் அவனை மாத்துறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க. இப்படி ஒருத்தரை கண்டுபிடிச்சி அவங்கள மாத்துறது தான் உங்கள் வாழ்க்கையோட லட்சியமா? அப்படி உங்களால் கட்டாயம் உங்கள் கணவரை காதலால் மாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இதே கொள்கையோட கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். தன்னோட காதலால் கணவரை குடிப்பழக்கத்துலேருந்து மாற்றிட்டேன்னு சொல்கிறவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். ஒருத்தர் எதனால் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க? நம்ம மனித இனத்திற்கே இருக்கிற ஆர்வம், க்யூரியாசிட்டி. அதில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே. எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணணும். சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணலைன்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ? கவலை, காதல் தோல்வி, குடும்ப பிரச்சனை, ஒய்ஃப் டார்ச்சர், ஆஃபீஸ் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ப்ரெஷர், உடம்பு வலி, பார்ட்டி, கெட் டுகெதர், டார்கெட் மீட் பண்ணணும், மூக்கு சளி, முழங்கால் வலின்னு 1000 காரணங்கள். குடிச்சா குடிச்சிட்டு போட்டுமே, உனக்கு என்ன வந்துச்சு? உன்கிட்ட இருந்த காசு வாங்கிட்டு போய் குடிக்கிறாங்க, நீ ஏன் தேவையில்லாமல் கொந்தளிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குது. இந்த மாதிரி குடிக்கிறவங்க குடிச்சிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்கன்னா யாருக்கும் ஒரு தொந்தரவும் இல்லை. அந்த மாதிரி மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் குடிக்கிறவங்க ரொம்ப கம்மி. அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற குடிமக்கள் என்ன பண்ணுறாங்க? ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ், குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது, இல்லைனா கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது, எதுக்காக சண்டை போடுறோன்னு காரணமே தெரியாமல் சண்டை போடுறது. பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியான பொது இடங்களில் நிற்கும் போது இவங்க நம்ம மேலே விழுவாங்களா கீழே விழுவாங்களான்னு தெரியாமல் நம்மள ஒரு பரபரப்பாகவே வச்சுருப்பாங்க. இடுப்பில் கட்டி இருக்கிற ஆடை நழுவுறது கூட தெரியாமல் நடந்து போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் சங்கடம். பஸ் ஸ்டாப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒயின் ஷாப் இருந்துட்டா இன்னும் மோசம். அவங்க வண்டியை விடுறப்போ எடுக்கிறப்போ நம்மளை ஏற இறங்க பார்க்குறது, பஸ்ஸில் ட்ரெயினில் வாந்தி எடுக்கிறது, இன்னும் சிலர் குடிச்சிட்டு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுறது, பைக் வீலிங் பண்ணுறது, இன்னும் நிறையா. சில சமயம் ரோட்டில் யாராவது படுத்து கிடக்கும்போது ஐயோ போய் தண்ணி கொடுப்போம், பாவம் மயங்கிட்டாங்களே அப்படின்னு தோணும்போது அவங்க நிஜமாவே மயங்கிட்டாங்களா இல்லை போதையில் இருக்காங்களானே தெரியாது. அந்த மாதிரி இடங்களில் தேவைப்படுறவங்களுக்கு உதவணுங்கிற நம்மளோட எண்ணத்தை தான் மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ இல்லை ரூம் எடுத்தோ எங்கேயாவது குடிச்சிட்டு அங்கேயே தூங்கிட்டு அடுத்த நாள் தெளிவாக இருக்கும்போது வண்டி ஓட்டிகிட்டு போங்க. குடிச்சிட்டு அம்மா திட்டுவாங்க, மனைவி திட்டுவாங்கன்னு பயமாக இருந்தால் குடிக்காதீங்க. அதையும் தாண்டி குடித்தா எப்படியாவது வீட்டுக்கு போயிடலான்னு பைக்லேயோ கார்லேயோ ட்ரைவ் பண்ணாமல் ஒரு ஆப்பில் ஆட்டோவோ கேபோ புக் பண்ணி போங்க. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா இதனால் உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, உங்கள் மொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு குடிச்சிட்டு எப்படியாவது வீட்டுக்கு காரை ஓட்டிகிட்டு போயிடலான்னு ஓட்டிகிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. 2 பெண் குழந்தைங்களை வச்சுட்டு இப்போ அவங்க அம்மா சப்போர்ட்டோட வாழ்ந்துட்டுருக்கா. இன்னொரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி இறந்துட்டாரு. அவருக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். ஆக்சிடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, குடிச்சு ஆர்கன் ஃபெயிலியர் ஆகி இறந்தவங்களோட லிஸ்ட்டும் இருக்குது. இதனால் யார் பாதிக்கப்படுறா? நீங்கள் பாட்டு ஜாலியாக குடிச்சிட்டு போய் சேர்ந்துடுறீங்க. 25 வயசில், 30 வயசில், 35 வயசில், வாழ வேண்டிய வயசில் துணை இல்லாமல் குடும்ப பாரத்தையும் சுமக்கணும், குழந்தைங்களையும் சுமக்கணும், எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்கணும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உங்கள் கூட ஆசையாக வாழணும்னு நினச்சி வந்தது தப்பா? சில பேர் அவங்க பெற்றோரை எதிர்த்துட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் நீங்கள் திடீர்னு இல்லைன்னா அந்த புள்ளியிலேருந்து அவங்க வாழ்க்கை எப்படி நகரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நண்பன்னு உங்கள் கூட க்ளோஸாக இருந்தவங்களே உங்கள் மனைவியை தப்பாக பார்ப்பாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த சமுதாயம் அவங்கள நிம்மதியாக வாழ விடாது. ஒரு ஆம்பளை இல்லாத வீடு, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் தான் பல பேர் மனசில் இருக்கும். ஏன் ஆண்கள் குடிக்கிறதால நடக்கிற பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசுகிறேன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தில் பெண்கள் குடிக்கிறது மிக குறைவு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண் இறக்கிறதையும் பெண் இறக்கிறதையும் இந்த சமுதாயம் ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கட்டாயம் மாறி இருக்கு, ஆனால் இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு மனைவி இறந்துட்டா அந்த கணவன்கிட்ட குழந்தைகளுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோப்பான்னு சொல்கிற சமுதாயம் கணவன் இழந்த மனைவி கிட்ட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறது இல்லை. அதையும் தாண்டி ஒரு பெண் கல்யாணம் பண்ணால் புருஷன் போனதும் இன்னொருத்தனை தேடிக்கிட்டா அப்படி என்ன மனசை கட்டுப்படுத்தாமல் அது இதுன்னு பேசுவாங்க.
தன்னோட உடல் மற்றும் மன தேவைகளையும் விட்டு கொடுத்து வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு ட்ராவலில் வேலையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் கொடுக்குற தொல்லைகள்லேருந்து தப்பிச்சு வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் கூட இது எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் குடிச்சு தன்னை மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்காங்க. நம்மள பல பேர்கிட்ட தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ சேர்த்து வச்ச சொத்துக்கள் கிடையாது. நாம் வேலைக்கு போனால் தான் சோறு. அப்படி இருக்கும்போது நாம் தானே நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் குடிக்கிறதால உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறீங்க. அப்படிப்பட்ட இந்த பழக்கம் தேவையான்னு யோசிங்க. நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணலை, ஆனால் நல்லா வாழணும்னு நினச்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் சில பேர், எங்கள் அக்காங்களில் சில பேர், சொந்தங்களில் சில பேர் குடிப்பழக்கத்தால் இருந்த கணவர்களால் இன்றைக்கும் குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சிலருக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடிஞ்சாலும் பலர் தனியாக தான் போராடிட்டு இருக்காங்க. அப்படி குடியை விட முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு திருமணம் பண்ணிக்காதீங்க. தேவையில்லாமல் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கை, ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் அழிக்கிறீங்க. நான் உங்கள் சகோதரியாக உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது ஒன்று மட்டும்தான். குடிச்சா வண்டி ஓட்டாதீங்க. குடிச்சிட்டு ரோட்டில் நடமாடாதீங்க. எங்கே இருக்கீங்களோ அங்கேயே தூங்கிட்டு சேஃபாக வீடு போய் சேருங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களோட பொறுப்பை உணருங்க. பிள்ளைகள் முகத்தை பாருங்கள். அதை விடவா உங்களுக்கு குடி சந்தோஷத்தை தரப்போகுது? ஒருவேளை உங்களுக்கே தெரியுது குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என்னால் நிறுத்த முடியல அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது. உங்களுக்காக பல NGOs காத்துட்ருக்காங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும். இல்லை எனக்கு குடியும் வேணும் குடித்தனமும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு சேஃபான இடத்துல தூங்கிட்டு தெளிவானதும் கிளம்பி வீட்டுக்கு போங்க. வீக்கெண்ட் பார்ட்டி பண்ண நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு ஆர்வத்தோட ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் உங்களை பிடிக்கிறதுக்கு டிராஃபிக் போலீஸ் எல்லா ஜங்ஷன்லையும் நின்றுட்டு இருப்பாங்க. சில அம்மாக்கள் இன்னமும் என் புள்ள ஆம்பளை 4 இடத்துக்கு போகிறான் வரான் அதனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பான்னு சப்போர்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அவங்க உண்மையாகவே நல்லா இருக்கணும்னு நினச்சா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இது பற்றி விழிப்புணர்வை உண்டாக்குங்க. இது அந்த அம்மாவோட கடமை மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தோட கடமையும் கூட. சினிமாலேயோ ஸ்க்ரீன்லேயோ குழந்தைங்க பார்க்குறவங்க கையில் தம்மோடையும் கிளாஸோடையும் இருந்தாங்கன்னா அவங்க ஹீரோ கிடையாது, வெறும் ஆக்டர் தான்றதை புரிய வைங்க. குழந்தைங்களோட உண்மையான ஹீரோ நம்ம தான். நம்மளை பார்த்து தான் அவங்க வளர்கிறாங்க. அதனால நல்லதை மட்டுமே அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோட ரொம்ப வருஷம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.